முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளின் பயனாக தமிழக இலங்கை மீனவர்களிடையேயான 4வது கட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மீன்வளத்துறை அமைச்சர், உயரதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கிறார்கள். தமிழக மீனவர்கள் பாக் நீரிணையில் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கச் செல்லும்போது அவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதும் சிறைப்பிடிப்பதுமான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இத்தகைய சம்பவங்கள் நிகழும்போதெல்லாம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போர்க்கால அடிப்படையில் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதால் தமிழக மீனவர்கள் இலங்கையிலிருந்து விடுவிக்கப்படுவதோடு அவர்களின் படகுகளும் மீட்கப்படுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதியும் மத்திய அரசை வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் பத்திரமாக மீட்டு வருகிறார். இது மட்டுமின்றி மீனவ மக்களின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் எண்ணற்ற நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார். மீன்பிடி தடை காலத்தில் மீனவ மக்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளையும் முதலமைச்சர் பன்மடங்கு உயர்த்தி வழங்கி வருகிறார். கருணாநிதி ஆட்சியில் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க உச்சநீதிமன்றத்தில் தமது சார்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்ததோடு பின்னர் இவ்வழக்கில் தமிழக அரசும் தன்னை இணைத்துக் கொள்ள முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார். மேலும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பு தீர்மானங்களை முன்மொழிந்து அவற்றை ஒருமனதாக நிறைவேற்றினார். தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா 6வது முறையாக பொறுப்பேற்றவுடன் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து அளித்த தமிழகத்தின் ஒட்டுமொத்த நலன் தொடர்பான மனுவில் தமிழக மீனவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பான பல்வேறு கோரிக்கைகளை உறுதிபட வலியுறுத்தியிருந்தார். தமிழக இலங்கை மீனவர்கள் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அவர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் பேச்சுவார்த்தை நல்ல தீர்வாக இருக்கும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதற்காக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டதால் அதன் பயனாக தமிழக இலங்கை மீனவ பிரதிநிதிகளிடையே இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இதன் தொடர்ச்சியாக இருதரப்பு மீனவர்களிடையேயான 4வது கட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார், மீன்வளத்துறை உயரதிகாரிகள், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 15 மீனவ பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்கிறார்கள். தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக் நீரிணை பகுதியில் செயற்கையாக வரையறுக்கப்பட்ட எல்லை பாரபட்சமின்றி இருதரப்பு நல்லிணக்கத்துடன் மீன்பிடிப்பதற்கான பாரம்பரிய மீன்பிடி உரிமையை வலியுறுத்துதல், முந்தைய இந்திய இலங்கை கலந்தாய்வின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டவாறு இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் கொடுந்தாக்குதல்கள், சிறைப்பிடிப்பு, இலங்கை அதிகாரிகளால் மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுதல், முடக்குதல் போன்ற நடவடிக்கைகளை கைவிடுதல், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் அவர்களது படகுகளுடன் விரைவாகவும் சுமூகமாகவும் நாடு திரும்புவதற்கான வழிவகைகள், பாரம்பரிய கடல் பகுதியான பாக் நீரிணை பகுதியில் இருதரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உகந்த மீன்பிடி முறைகளை தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் திரு டி ஜெயக்குமார், மீன்வளத்துறை முதன்மை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி, மீன்வளத்துறை ஆணையர் திருமதி பீலா ராஜேஷ் மற்றும் தமிழக புதுச்சேரி மீனவ பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழக மீனவர்கள் நலன், மீனவ மக்களின் பாதுகாப்பு, பாரம்பரிய மீன்பிடி உரிமை ஆகியவற்றை உறுதியுடன் நிலைநாட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மீனவ சங்கத்தினரும் மீனவ சமுதாய மக்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்கியது மாண்புமிகு அம்மா அவர்கள். மீனவர் தடைகால நிவாரண நிதியை 4000ஆக அறிவித்து வழங்கியதோடு இந்த ஆண்டு முதல் அதை 5000ஆக உயர்த்தி தந்திருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மீனவர்கள் நலனில் இப்படி அக்கறை கொண்ட தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் நாளை டெல்லியிலே இருதரப்பு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்த மாண்புமிகு அம்மா அவர்கள் முயற்சி செய்து அந்த பேச்சுவார்த்தை நாளை நடக்க இருக்கின்றது. இப்படி மீனவர்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மீனவர்களாகிய நாங்கள் என்றைக்கும் விசுவாசமாக இருப்போம். அம்மா அவர்களுக்கு மீனவர்களாகிய நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மானிய விலையில் டீசல் வழங்கி இன்று நலிந்த மீனவர் அனைவரும் கடலுக்கு நாள்தோறும் சென்று வரக்கூடிய ஒரு உன்னதமான திட்டத்தை உருவாக்கி மீனவ பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று
புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிற மீனவ பெருமக்களுக்கு வீடுகள் கட்டித்தருவோம் என்று புரட்சித் தலைவி அம்மா அறிவித்திருக்கின்றார்கள். சொன்னதை செய்யக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இந்த நல்லாட்சியில் நாளை டெல்லியில் இரு நாட்டு மீனவ பெருமக்களும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு முழு ஏற்பாடு செய்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மீனவ பெருமக்களுடைய சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். மீனவர் சமுதாயத்தினுடைய காவல் தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய தொடர் முயற்சியால் நாளை டெல்லியில் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்த மீனவனுடைய தொடர் பிரச்சனை நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு முடிவை எட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மீனவர் சமுதாயமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.